அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிர்ஜல ஏகாதேசி. வைகாசி மாதத்தில் வளர்ப்புறை நாட்டில் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி நாளைக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது. இந்த ஏகாதேசிக்கு பீம ஏகாதேசின்னு இன்னொரு பெயர் கூட இருக்குது. இந்த நாளில் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. ஏன்னா வைகுண்ட ஏகாதேசி விரதத்துக்கு இணையான ஒரு நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா நிர்ஜல ஏகாதேசி விரதம். அப்படி உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சாலும் சரி, இருக்க முடியாமல் போனாலும் சரி, இன்றைய நாள் மட்டும் இந்த ஒரு எளிமையான ஒரு பொருளை மட்டும் தானம் கொடுத்து பாருங்களேன். நீங்கள் 1 கோடி தங்கம் தானம் செய்ததற்கான பலன். நமக்கு தங்கம் விற்கிற விலைக்கு 1 கிராம் தங்கம் நமக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கே நிறைய பேருக்கு அவ்வளோ மலப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன்னா விற்கிற விலைவாசி அப்படி. ஆனால் இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு எளிமையான ஒரு தானம் 1 கோடி தங்கம் தானம் செய்வதற்கான அவ்வளோ ஒரு புண்ணியங்கள் கிடைக்கும்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாளை நீங்கள் தவறவே விடக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதேசி நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரங்களுடைய பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். விரதத்திலே மிக உயர்ந்த விரதம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏகாதேசி விரதம் தான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் எல்லாத்தையும் நீங்கி நல்ல பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், நம்ம குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விரதம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏகாதேசி. இந்த நாள் நமக்கு இந்த நிர்ஜல ஏகாதேசிக்கு நிறைய புராண கதைகள் இருக்குது. இந்த நாளில் இந்த கதைகள் நம்ம கேட்டாலே நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. எல்லா துன்பத்தையும் நீக்கக்கூடியது தான் ஏகாதேசி விரதம். ஏகாதேசி அன்னைக்கு நம்ம உபவாசம் இருந்து பெருமாளை பூஜித்தோன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நமக்கு சகலவித செல்வங்கள், சகல சௌபாகியங்கள் எல்லாமே கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த ஒரு பதிலை வியாசர் பீமர்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அதற்கு பீமர், என்னோட பிறந்தவங்க எல்லாருமே ஏகாதேசி விரதம் இருக்கிறாங்க. என்னுடைய தாய், என்னுடைய மனைவி எல்லாருமே ஏகாதேசி விரதம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னையும் ஏகாதேசி விரதம் இருக்க சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய சூழலில் என்னால் ஏகாதேசி விரதம் இருக்க முடியாது. ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை என்னால் சாப்பிடாமல் போயிட்டா என்னுடைய வயிற்றில் விருகம்ங்கிற ஒரு தீயானது வயிற்றில் எனக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நிறைய உணவுகள் நான் சாப்பிட்டா மட்டும்தான் என்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பானது அடங்கும். அதனால் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் எனக்கு உபவாசம் இருக்கிற மாதிரி, அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏகாதேசி பலன் எனக்கு கிடைக்குமாறு எனக்கு ஒரு ஏகாதேசி விரதத்தை சொல்லுங்கள் அப்படின்னு பீமன் வியாசர்கிட்ட கேட்குறாரு. பீமருக்காக வியாசர் கொடுத்த அந்த விரதம் தான் நிர்ஜல ஏகாதேசி விரதம். அதாவது ஆனி மாதத்தில் வளர்ப்புறையில் வரக்கூடிய ஏகாதேசி. இந்த நாள் அன்னைக்கு தண்ணி கூட குடிக்காமல் ரொம்ப பதிவிரதத்தோடு நம்ம ஒரு விரதம் எடுக்கணும். அதாவது பெருமாளை நம்ம ஆத்மார்த்தமாக வேண்டி வணங்கி நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே குடிக்காமல் அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு நம்ம துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு நம்முடைய அந்த பூஜையை நம்ம நிறைவு பண்ணணும். ஏன்னா இந்த ஏகாதேசியை பீமன் விரதம் இருந்ததுனால தான் இதற்கு பீம ஏகாதேசி அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பத்தையும் போக்கக்கூடிய ஒரு ஏகாதேசி நாள். ஆனால் இந்த ஏகாதேசி நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையுமே இப்படி விரதங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் அப்படி முடியவே முடியாது. அவங்கவுங்களுடைய உடம்பு சூழல், குடும்ப சூழல் அது மாதிரி இருக்கும். நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, நிறைய பேர் ஏகாதேசிக்கு விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்தாலும் சரி, அப்படி விரதம் நமக்கு இல்லாமல் போனாலுமே சரி, நீங்கள் இன்றைக்கி இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம தானம் பண்ணோன்னா நமக்கு 1 கோடி தங்கம் தானம் செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதேசி, பீம ஏகாதேசி அந்த விரதம் இருக்குது பார்த்திங்களா, இந்த கதையை நம்ம கேட்டாலே நமக்கு அவ்வளோ ஒரு கோடி புண்ணியங்கள் நமக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய 100 தலைமுறைக்கான அந்த மூதாதையர்கள் அவங்களுடைய பாவத் கஷ்டத்திலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களும் இந்த பீம ஏகாதேசி விரத கதையை நம்ம கேட்கறதுனால கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும். நம்முடைய 7 தலைமுறையினர் எல்லாருக்குமே, எல்லா ஜென்ரேஷன் ஆளுங்களுக்குமே அவங்க எல்லாருக்குமே பாவக்கர்மாக்கிலிருந்து விடுபடுவாங்களாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பீம ஏகாதேசி. இந்த நாளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி 1 கோடி தங்கம் தானம் செய்த பலன் எந்த ஒரு பொருள் மூலம் கிடைக்கும் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தண்ணி யார் ஒருத்தங்க தானம் பண்ணுறோமோ,
அதாவது குடிக்கின்ற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி வந்து இன்றைக்கி யாருக்கெல்லாம் தண்ணி தாகத்தில் அவங்க தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு குடம் தண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு டம்ளரில் தண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் 1 லிட்டர் பாட்டில். எவ்வளவோ பேர் நமக்கு ரோட் சைடு ரொம்ப வந்து வெயிலில் உட்காந்துருப்பாங்க, ரொம்ப தண்ணியில் தவிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இன்றைக்கி தண்ணி மட்டும் நீங்கள் வந்து இது மாதிரி தானம் கொடுத்து பாருங்களேன். 1 கோடி தங்கம் தானம் செய்ததற்கான பலன் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ நாங்கள் வெளியில் எங்கேயுமே போகலாமா, வேலைக்கு போகல, நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம். இப்போ இந்த பதிவை பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு வீட்டுக்கும் யாரும் வரல தண்ணி கேட்குறதுக்கு. அப்படி இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் தான். ஒரு குட்டி கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் குடிக்கிற நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் வைக்கலாம், பால்கனியில் வைக்கலாம், இல்லாட்டி மாடி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கிறவங்க மேலே போயிட்டு மாடியில் போயிட்டு ஒரு கிண்ணத்தில் மட்டும் தண்ணி மட்டும் கொண்டு போய் வச்சு பாருங்களேன். கண்டிப்பாக ஒரு உயிராச்சும் வந்துட்டு அந்த தண்ணி வந்து எடுத்து குடிச்சிட்டு போயிருக்கும். ஒரு காக்காவாக இருக்கலாம், ஒரு எறும்பாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், எது வேணாலும் வந்து குடிக்கும். இல்லாட்டி வீட்டுக்கு வெளியில் வைக்க முடிஞ்சவங்க வச்சா ஒரு நாய் வந்தாவது தண்ணி குடிக்கும். அப்படி ஏதாவது ஒரு உயிருக்கு இன்றைக்கி தண்ணி மட்டும் நம்ம வந்து தானம் மட்டும் கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அந்த கெட்ட கர்மாக்களும் விலகி நல்ல ஒரு புண்ணியங்கள், நல்ல ஒரு செல்வ செழிப்பு, அதுவும் 1 கோடி தங்கம் தானம் கொடுத்ததற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இந்த எளிமையான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் ராத்திரிக்குள்ளையாச்சும் நீங்கள் செய்வதற்கு மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் இந்த மாலை நேரத்தில் நம்ம பெருமாளுக்குன்னு தனியாக ஒரே ஒரு சின்ன அகலில் ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள். ஏன்னா இந்த நாளில் வந்து இது மாதிரி எளிமையான இந்த ஒரு மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபடுறப்ப நல்ல ஒரு கூடுதலான ஒரு விசேஷம் கிடைக்கும். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நமக. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நமக. இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எவ்வளவு எண்ணிக்கையும் சொல்ல முடியுமோ, 3 முறை 6 முறை இல்லாட்டி 27 முறை அப்படி சொல்லி நீங்கள் அந்த தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் வேணுமோ, என்ன செல்வ செழிப்புகள் வேணுமோ பெருமாள் கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக பெருமாளுடைய அனுகிரகத்தால் நமக்கு எல்லாமே நல்லது மட்டுமே நடக்குங்க. அதே நேரம் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்ததுன்னா, இல்லை சின்னதான ஒரு தொட்டியில் இருக்குது, இல்லை துளசி மாடம் எதுவாக இருந்தாலுமே இன்றைக்கி மாலையில், அதுவும் வெள்ளிக்கிழமை ஏகாதேசியோடு வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் துளசிக்கு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா நமக்கு பெருமாள் நம்ம எங்கெல்லாம் நம்ம வழிபடுறோமோ, நமக்கு வந்து துளசி தாயையும் மகாலட்சுமி தாயரையும் நம்ம வழிபடுறப்ப வீட்டுக்கு சகல செல்வ யோகம் கண்டிப்பாக ஏற்படுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் சின்னதான ஒரு தீபம் மட்டும் இன்றைக்கி துளசிக்கு மட்டும் ஏற்றி பாருங்கள். குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் வந்து சேரும். இந்த எளிமையான சின்ன சின்ன விஷயத்தை இன்றைக்கி நிர்ஜல ஏகாதேசியில் செய்யுங்க. கண்டிப்பாக குடும்பத்துக்கு என்றைக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க. நம்முடைய இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை பதிவிடுங்க. பார்க்குற மற்றவங்களுக்கும் இது ஒரு உந்துதலாக தூண்டுகோலாக இருக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.